சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்ப நமக்குன்னே நடக்கும் போல இருக்க. எல்லாரும் காலுக்கு மேல காலை போட்டு ஸ்டைலா உட்கார்ந்தவள அப்படின்னு கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு ஐயா. இல்ல வேலை கொஞ்சம் எக்கு தப்பா விழுந்திருந்தேன், அவ்வளவுதான் தீபாவளிய பார்க்காமலே போய் சேர்ந்திருப்பேன். அங்கெல்லாம் யாரு கருஞ்சிருத்த கண்ண மாதிரி நிப்போம், கம்புதடிச்சு விழுந்தாலும் நிமிர்ந்து நிப்போம்ல. ரொம்ப நாள் காத்திருந்தது நடக்க போகுது. போன போடுவோம். போன் அடிக்குது. போன் அடிக்க கொண்டாடி போவேன். எங்க போய் தொலைஞ்சு இல்லையா, அது போக்குல ரிங் அடிச்சிட்டு கிடக்கு. இவன் எங்க ஒளிஞ்சு போனாலும் நான் ஒரு தடவை அடிப்பேன். எடுக்காம இருக்கட்டு நேர்ல போய் அம்பைய பின்னிடுவேன். அந்த கசாயம் ரிங் போகுது. நினைச்சேன் அந்த 4 மணி தான் போன் அடிக்குது. ஹலோ வசந்திகா, சொல்லுங்க. ஏ தாயி, நீ எங்கம்மா இருக்க? 10 நேரம் போட்டு கிறக்கிருக்கேன் போனேன். அதுக்கு வாய் இருந்தாலும் ஆளும் அந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன். ஒரு காது கேட்கலையாகும். எங்க போய் தொலைஞ்ச நீ? ஐயே 10 நேரம் அடிச்சலாம். எனக்கு காது கேட்கலக்கோ. வண்டில வந்துட்டு இருந்த பத்தில இப்பதான் கடைசி ஏதோ ட்ரு சத்தம் கேட்க அப்படினு டக்குனு எடுக்கேன். உங்க போன். சரி எனக்கு சொல்லுங்க. என்னது சொல்லணுமாவா? மறந்து கொண்டாடிட்டியா? ஏக்கோ எனக்கு வீட்ல வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. கிளம்பாமக்கா. பைக்ல தான் வந்திருக்கேன். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு முன்ன வரட்டா? ஏம்மா தாயே, நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையாமா? என் வீட்டு வாசல் முன்ன மட்டும் வந்து நின்னு வச்சுக்கிய, அவ்வளவுதான். ஊர்ல இருக்க ஆம்பளை பேருக்கு தெரிஞ்சு போகும், கதை கிழிச்சு போயிரும். அப்புறம் என் புருஷன் வர வீட்டுல தான் இருக்காரு. அவ்வளவுதான். என் காலை முறிச்சு கடை எடுப்புல வச்சு விடுவாரு. வரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அந்த தெருல ஒரு ஈ காக்காக்கு கூட தெரியாது, முக்கியமா சின்ன பொண்ணுக்கு தெரியாது. அவ்வளவுதான். சரிக்கா, ஒரு 1/2 hour முக்கியமான வேலை இருக்குக்கா. அதை முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு போன் அடிக்க என்னக்கா. உடனே நீங்க தெரு முக்குக்கு வந்துருங்க. சங்கீதா, போன் அடிச்சிட்டே கிடந்தேன்னு வச்சுக்கிய, இந்த மனுஷனுக்கு சந்தேகம் வந்துரும். சரிக்கா, அப்ப நான் போனுக்கு மேல போன் அடிக்க மாட்டேன். ஒரே ஒரு மிஸ்ட் கால் விடுவேங்க. ஒரே ஒரு ரிங் அப்படின்னு மட்டும் தான் விடுவேன். நீங்க உடனே தெருமுக்குக்கு வந்துறனே. ஞாபகம் வச்சிடுங்கக்கா. ஒரே ஒரு கால் தான் அப்படினா வந்துறனே. சரி வை. அலமுடி, உன் வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க முடியாத நாள். சங்கீதா, ஏய் ராஜு, தனி கொடுத்தனா கலக்குற நீ. என்னத்த கலக்க? தனி கொடுத்தன வர போயிருக்க. பார்ட்டி எல்லாம் கிடையாதா? எந்த பார்ட்டி வைக்கணும்னு சொல்லு, வச்சிருவோம். நீ இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்க அவசரமா? ஒரு இடத்து வர போணும். சங்கீதா, இந்த ரோடு முக்குல கொண்டு இறக்கி விட்டுறா என்ன? சரி ஏறிக்கோ. ஆமா ராஜு, உன் பைக் என்னாச்சு? என் பைக்கா பாபு எடுத்துட்டு போனா. எங்கட கொண்டு கீழே சரிச்சான்னு தெரியல. வண்டி தாறு மாற தக்காளி சோற கிடக்கு. ஒரு முக்கியமான ஆளை பாக்கணும், நடந்து போகணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. ராஜு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன சங்கீதா இப்படி கேட்டுவிட்ட? உனக்கு இல்லாத ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப் வேணும் சொல்லு. நாளைக்கு தீபாவளிக்கு எனக்கும் என் மவளுக்கும் ட்ரெஸ் எடுக்க போணும். யாரடா கூட்டி போறது? நல்ல செலக்ட் பண்ற ஆளா இருக்கணுமே அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன். இப்பதான் ஞாபகம் வருது. ஒண்ணு மறந்துட்டேனாச்சா. என்னடா இது இப்படி இருக்கணும்னு நினைச்சேன். ராஜு ப்ளீஸ், நாளைக்கு 1 hour பெர்மிஷன் போட்டுட்டு எங்களோட ட்ரெஸ் எடுக்க வருவியா? என்ன சங்கீதா இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? பெர்மிஷன் என்ன? நாளைக்கு லீவே போட்டு வரேன். தேங்க்ஸ் ராஜு. ஏலேலோ ஐலசா, ஏ அப்படி போடு ஐலசா. டண்டடக ஐலசா, டடகடக ஐலசா. மாமாய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட செல்ல குட்டி, நீனா எங்கட போயிட்டு வர? நான் எங்கயோ போயிட்டு வரேன் மாமாய். அது இருக்கட்டும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடுத்தறல. இதனடா சொல்லிருக்க மாமங்கிட்ட. யார் எந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணாலும் சரிதான். கதவை தட்டி நடு ராத்திரில டமார் கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டாலும் சரிதான். உடனே சாடி எடுத்து ஓடிவே செய்யணும் மாமோய் அப்படின்னு இருக்கேல்ல. அதான் உன் சொல்லுப்படி இப்ப நடந்துட்டு இருக்கேன். சங்கீதாக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு தேவைன்னு கேட்டா. என்னன்னு கேட்டேன். வண்டி போவே மட்டுக்கு கொஞ்சம் தள்ளி விடுவீங்களான்னு கேட்டா. அதான் தள்ளி விட்டுட்டு இருந்தேன். நீ அந்த நேரம் பார்த்து டக்குன்னு வந்துட்ட. செஞ்சது சரிதானடா? எல்லாம் சரிதான் மாமாய். வண்டிய முன்னமாக தள்ளனேன்னு சொல்லுவீங்க. ஆனா வண்டி பேக் அடிச்சு வந்துச்சு. ஆகா வடச்சட்டி வாயா மாட்டுனியா? வாயாலதான் உனக்கு சீரழிவு. வண்டிய முன்ன மாறதான்டா தள்ளுனே. ஆனா என்னன்னு தெரியல, வண்டிக்கு கிறுக்கு எதுவும் முடிச்சு போச்சா தெரியல. பின்னமாக்க வருது. சரி எது வருது போட்டு நமக்கு என்ன வந்துச்சு. சரிப்பா போமா. செல்லக்குட்டி, உனக்கு தீபாவளிக்கு பிளவுஸ் தைக்கணும்லாடா. கழுத்து எப்படி வைக்கணும்? ஜன்னல் வைக்கணுமா எப்படி சொல்லு. அப்படின்னா டெய்லர்ட்டு போய் சொல்லிட்டு அப்படியே போறேன். வந்து பாத்துக்கலாம், வீட்டுக்கு வரேன். மாமாய், வீட்டுக்கு வாங்க. ப்ளவுஸ்ல ஜன்னல் வைக்கணுமா இல்ல கதவு வைக்கணுமா? எப்படி வைக்கணும், யாரு வைக்கணும்னு விலாவரியா சொல்லுனே. அதுக்கு அப்புறம் நீங்க டெய்லர்ட்ட போய் சொல்லுங்க. இங்கதான் நீ கிளம்பு. என் பொண்டாட்டிக்கு ஜன்னல் வச்சு பிளவுஸ் தைக்கணுமா, என்ன ஏதுன்னு விலாவரியா சொல்ல போறேன்னு கூட்டு போறா. போயிட்டு வந்து நான் எப்படியாவது பொடி நடையா போய்கிட்டேன். நீ கிளம்பு. உண்மையிலே ராதிகா கொடுத்து வச்சால்தான். எனக்கு வந்து வாச்சிருக்கான புருஷன் ஒரு காசுக்கு ஆவாதவன். செல்லா காசு. சீக்கிரம் சொல்லுடா. யாராவதுல போகணும். என்ன மாடல் வைக்கணும்னு சொல்லு சீக்கிரம்.
அவளோட காத்துட்டு இருக்காங்கல்ல. ராதிகா என்னடா டிசைன் போட போற பிளவுஸ்ல அப்படின்னு. வாங்க மாமாய் வந்து காட்டுங்க. அட வாங்க மாமாய். அட வாங்க மாமாய். டிசைனை கொஞ்சம் காட்டுங்க மாமாய். யாருமே போட்டிருக்காத டிசைன். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? தீபாவளிக்கு இன்னும் 5-6 நாள் தான் இருக்கு. நாங்க துணிமணி எல்லாம் எடுத்தாச்சு. நீங்கலாம் எடுத்தாச்சா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே என் புருஷன் தான் எனக்கு பிளவுஸ் எல்லாம் தச்சு எடுத்து கொண்டு தருவாரு. உங்களுக்கும் என்ன மாதிரியே உங்க புருஷர் தான். என்னடா இவ புருஷனே புருஷர் அப்படின்னு சொல்லுதல நினைக்கீலோ? புருஷனுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணும் பத்தியலா. அதனால தான் புருஷனா புருஷர் அப்படின்னு சொன்னேன். என்ன மாமாய் வாயை பொளந்துட்டு இருக்கீங்க? நான் சொன்னது சரிதானே? சொன்னா எப்பவுமே சரியா தாண்டா இருக்கும். ஏன்னா புருஷனுக்கு மதிப்பு கொடுக்கறதுல நீ இடத்துல இருக்க. மாமாய் எதுல விட்டேன்? ஒரு சரல விட்டடா. எங்க மாமா மாதிரியே உங்க புருஷர் தான் உங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் தச்சு எடுத்து வாங்கி எடுத்து கொடுப்பாங்களா? இல்லனா நீங்க தான் லோ 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 நீ யாரடா தைக்கன்னு சொல்லி கொண்டு கொடுத்து வாங்கி பிளவுஸ் தச்சு வாங்கணுமா? இல்லனா எனக்கே தெரியும் நானே என் பிளவுஸ தச்சுக்கிடுவேனே. நீங்களே உங்களுக்கு சூப்பரா பிளவுஸ் தச்சுக்கிடுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் பாத்தீங்களா? வரவு எங்க ஊர்ல லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுக்கு 200 ரூபாய் வாங்குதாவ பாத்துக்கங்க கூலி. அதுக்கப்புறம் லைனிங் துணி நம்ம தான் எடுத்து கொடுக்கணும். அது தனி. ஆனா ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனி ரேட் போட்டு வாங்கிக்கிடுவாங்க. இதான் எங்க ஊர் நிலவரம். உங்க ஊர்ல எப்படி? ஆமா எவ்வளவு தொட்டு வாங்குதா கூட சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. ஏன்னா நான் தானே டெய்லர் கடை கடையா தேடி எடுத்து என் பொண்டாட்டிக்கு பிளவுஸ் தச்சு கொடுக்கேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு ஆசைப்படுறேன். என்னடா இவனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? பொண்டாட்டிக்கு பிளவுஸ் எல்லாம் டெய்லர்ட்ட கொடுத்து தச்சு எடுத்து வாங்கி கொடுக்கானே அப்படி நீங்க நினைக்கல. அப்படி மட்டும் ஒரு நாள் நினைச்சிடாதியா. வீட்டுல துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுது, பாத்ரூம் கழுவுது, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள்லாம் கூட செய்து எடுத்து கொடுக்காண்டான். இதே மாதிரி பிளவுஸா வாங்கி கொண்டு கொடுக்கறது, தச்சு வாங்கி திருப்பி கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பொண்டாட்டிக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்து எடுத்து கொடுத்தோம்னா அவங்க மனசுல நம்ம எங்கேயோ போயிருவோம். அதத்தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் செய்து எடுத்து நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா சொல்லுங்க பாப்போம். அவ சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அவ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். பொதுவா வீட்டுல பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தாலே போதும், புருஷனுக்கு தன்னால சந்தோஷம் வந்துடும். பொண்டாட்டிக்கு மூட விட்டு அவ்வளவுதான் நம்ம காலி. தெரியுங்களா? சிம்பிளா சொல்லதா இருந்தா இதான் என் பாலிசி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலையா விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. அத்தை என்ன அத்தை கீரை உருவி தரட்டுமா இல்லனா தேங்காய் திருவி தரட்டுமா? அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதை விட உனக்கு ஏகப்பட்ட சோலி இருக்குமே, போய் பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, சும்மா தான் நான் இருக்கிறேன். நீ சும்மாவே இரு, நான் என் வேலையை பாத்துக்கிடுவேன். நீ போ. வேற வேலை எதுவும் இல்லைன்னா போன் தான் இருக்குல்ல, இருந்து பாத்துட்டு நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. என்னடா இவ வந்த நாள்ல இருந்து அடுக்கலையே பத்தி பிடிச்சிட்டு இருக்காள, நம்ம கையில தரமாட்டாங்களா ஒன்னையும் அப்படின்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. நான் எதுவும் நினைச்சுக்கிட மாட்டேன். ஆனா சுத்தி இருக்க பேரு 4-5 கோஷ்டிகள். அது என்ன நினைக்கும் தெரியுமா? வந்த நாள்ல இருந்து மர்மகாரியே தான் சோத்த பொங்கவும் கறியை வைக்கவும் ஒரே சுவாலிய கையில கொடுத்து மண்டலை ஏத்தி விட்டுட்டா போல இருக்கு. மாமியக்காரி காலுக்கு மேல காலு போட்டுட்டு ஒய்யாரத்துல உட்காந்து தின்னுட்டு இருக்கா. அப்படி இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பல்லுக்கு மேல நாக்க போட்டு பேசுவாளுவா. மாமியக்காரி ஒரு குடும்பக்காரின்னு பேர் எடுக்க நான் விரும்பல. அதனாலதான் சொல்லுதேன், அடுக்கலை வேலையெல்லாம் எது உண்டாலும் நான் பாத்துக்கிட்டேன். நீ போய் ஏதாவது போன்ல இருந்தா போய் பாருப்பா. சரிதான், அப்ப நான் துணி துவைக்க வேண்டியிருக்கு, துவைச்சு குளிச்சுட்டு வரேன். சரி, அப்ப துணி துவைச்சு குளிச்சுட்டு வா. பத்மாக்கே பாலமடையா எதுக்கு வராலும் தெரியலையே, மடதறந்த வெள்ள மாதிரி பேசுவாள. வரட்டு வரட்டு. என்னம்மா சங்கீதா அங்கடி நின்னுட்ட? வாமா வீட்டுக்குள்ள. 500 ரூபா நோட்டு வச்சிருக்கேன். 500 ரூபா நோட்டு கிடைக்குமா சில்லறையேட்டு? என்கிட்ட இல்லையம்மா, என்கிட்டயும் ஒத்த 500 ரூபா நோட்டு தான் இருக்கு. சரிங்க, அப்ப நான் வரேன். எங்க போறமா? வந்த உடனே கால்ல வெந்நிய ஊத்தி நிக்க மாதிரி நின்னுட்டு இருக்க. உட்காரா ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார்ந்து பேசி எடுத்துட்டு போனா கொஞ்சம் எனக்கும் மனசுக்கு இதமா இருக்கும்ல. அப்படி சொல்லுவீங்களோ? ஆமாமா, உட்காரு. நல்ல கலையான முகங்க உங்களுக்கு, நல்ல சிரிச்ச மூஞ்சி. உங்க தங்கச்சி மாதிரியே தான். ரொம்ப புகழாதம்மா. ஐயே, நான் இதுக்கு போய் சொல்ல போறேன். நேசத்தை தான் சொல்லுவேன். இங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு. ஒரு முக்கியமான வேலையை நானும் ஒரு ஆளு வெளியே கிளம்ப வேண்டி இருக்குங்க. அதான் போனேன். 1/2 மணி நேரம் கழிக்கிட்டுன்னு சொல்லிச்சு. அதுக்காண்டிதான் சரி வீட்டுக்கு போலாமான்னு பார்த்தேன். சரி, திருப்பி வீட்டுக்கு போய் கதவை திறந்து சரிப்படாத பத்தியில நீங்களும் இருந்தனே பத்தியில அதான் டக்குன்னு இருந்துட்டேன். சரி, இப்ப என்ன வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன்? இங்க உட்காந்துட்டு இவரும் எங்கேயோ போனே போ. என்னடா இவ இப்படி கேட்கலன்னு எதுவும் தப்பா எடுத்துக்கிட மாட்டேல? அட நீ வேற, நான் எதுக்குமா ஒண்ணு தப்பா நினைக்க போறேன்? அப்படியேப்பட்ட ஆளாதான் என் மூஞ்ச பார்த்து அப்படியே தெரியுது உனக்கு. கேளுமா, சும்மா கேளு. இக்கு உங்க மருமவா குடிஞ்சிட்டு வந்து ஒரு வேலை சொல்லி ஒண்ணு பார்க்க மாட்டா போல இருக்க. இக்கு அவ போட்ல துணி துவச்சு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அவ போட்ல பரபரன்னு போயிட்டே இருக்கா. நீங்க பாருங்க,
ஒத்த சைடுல ஒலைய வச்சு சோத்த போட்டிருக்கிய, இன்னொரு பக்கம் மடியில கீரைய குனிஞ்சு நிமிந்து இறங்கி இறங்கி உருவிட்டு இருக்கிய. அவ வேற துணி துவைச்சு குளிக்கன்னு போயிட்டா. நம்ம இங்க பேசின கேட்க போகுது. அக்கா, நான் என்னக்கா கழுபடி இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கிய குமரி குமரி? கேட்டதுனால நான் அழல சங்கீதா. என் மனசுல இருக்கிறதெல்லாம் வெடிச்சு வெதும்பி வெளியே வருது. வேற என்ன செய்ய, என் தலையெழுத்து எல்லாமே. இக்கா, எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், நம்ம மனசுக்குள்ள எதையாவது பூட்டிக்கிட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களாக்கா, ஒரு நாள் வெடிச்சு ஒரேடியா பிபி ஏறி சுகர் அங்கங்க அக்கக்க பரவி கடைசியில நம்மள ஒரு வழி ஆக்கிருங்க. கடைசியில ஐசில கொண்டு சேக்கடி நிலைமை வந்துரும். அதனால தாங்க சொல்லுதேன், எதையுமே மனசுக்குள்ள வச்சு வெம்பி வெதும்பிட்டு கிடக்க கூடாது. பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட போட்டு உடச்சிருந்துக்கோ. என் மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்லுமா சொல்லு. பூட்டி பூட்டி வச்சிருக்கேன். பூட்டு வேண்டாம், ஒரு 10 பூட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பூட்டு போட்ட மாதிரி என் மனசை கல்லாக்கிட்டு இரும்பாக்கிட்டு கிடக்கேன். வேற என்ன செய்யமா? இக்கா, நான் தான் சொன்னோம்லக்க பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட சொல்லிரணும்னு. இப்போதைக்கு பக்கத்துல நான் தானக்க இருக்கேன். சொல்லுங்கக்கா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட. இக்கா, யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கக்கா. சங்கீதா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அவ வெளியில யாருக்கிட்டையும் மூச்சு கூட விட மாட்டா, அணக்க கூட விட மாட்டா. உசுரே போனாலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்னா என்னை பத்தி எல்லாரும் சொல்லுவாவுக்கா. சும்மா சொல்லுங்கக்கா, மனசுல இருக்க கொட்டி தீருங்க, அப்பதான் பாரம் குறைஞ்சாப்ல இருக்கும். என்னத்த சொல்லமா? நீனே ஒரு 2 கண்ணு கொண்டு பாத்தேலாமா? அவ்வளவுக்குள்ள நிமிந்த கால மாதிரி வந்து நின்னா. அவ்வளவுக்குள்ள துணியை துவைக்க போய் குளிக்க அப்படின்னு அவ்வளவுக்குள்ள போறா. நீ பாத்துட்டு தானே இருந்தே, கேட்டுட்டு தானே இருந்தே. வீட்டுல எனக்கு அம்புட்டு வேலையை கிடந்து குறிஞ்சி நிமிந்து குறுக்கு வாய கிடந்து வேலை பார்த்துட்டு ஏதாவது ஒரு வேலை, சின்ன வேலை. இந்த கீரையை மாத்திரமாது இங்க உட்காந்துட்டு பொத்து நாப்புல உருவி தரலாம்லாமா. அது கூட அவளுக்கு செய்ய முடியலன்னா பாருமா, அவளுக்கு கௌரவம் குறைஞ்சிரும். வேற என்ன, அவ அப்ப வீட்டுல இருந்து கொண்டு வந்த கௌரவம் குறைஞ்சிரும். இப்ப உள்ள பிள்ளைகள் பாதி பிள்ளைகள் அப்படிதாங்க இருக்கு, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது. ஆனா நாளா என் மாமியார் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எப்போ என்ன சியாவகம் பண்ணிருக்கேன் தெரியுமா? என் மாமியார் துணிமணி எல்லாம் துவைச்சு போடுறது கூட நான் தாங்க. இப்படி நல்லவளா இருக்கியம்மா. ஆமா, உங்க துணியெல்லாம் யாருக்கு துவைப்பா? போற பக்கம் பார்த்தா அவ துணியை என்கிட்ட கொண்டு தள்ளாம இருந்தா சரிதான். என் துணியெல்லாம் ஏமா நான் தாமா துவைப்பேன். இக்கா, அது இருக்கட்டும், உங்க மோவன் எப்படி இப்போ? என்னம்மா கேக்க? இக்கா, உங்க மோவன் காமு காப்பி என்ன வித்தியாசங்க சொல்லுங்க. என்னமோ சொல்லுத? காமு காப்பியா? என்ன வித்தியாசமா? அது என்னது? எனக்கு ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்க. இக்கோ, காமுனா கல்யாணத்துக்கு முன்னால, காப்பினா கல்யாணத்துக்கு பின்னால. சும்மா சொல்லப்படாதம்மா. கல்யாணத்துக்கு முன்னாலே எம்மாவே எம்மா எம்மா எம்மான்னு எதுக்கு எடுத்தாலும் எம்மா தான். என் முந்தானியை பிடிச்சிட்டே தெரியுமா, சின்ன பையன் மாதிரி. எது எடுத்தாலும் எம்மா அதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு விஷயத்து கேட்காம செய்ய மாட்டாமா. அப்படி இருந்த பையன், என் கைக்குள்ளே வளர்ந்த பையன். எம்மா கல்யாணத்துக்கு போறவு, அதாவது உன் பசையில சொன்னா காப்பிக்கு போறவு. எம்மாவே பொண்டாட்டி 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 தலையில தூக்கி வச்சிடலாம் ஆடிட்டு கிடக்கா. அவ சொன்னது தானே கேட்கா. அவ முந்தானியை பிடிச்சிட்டே தான் தெரியுதான் பின்னால. ஐயே, இந்த அளவுக்கு மோசமா போயிட்டவங்க நிலைமை. கல்யாணத்துக்கு வரவு கடவுளே ஊருக்கே தெரியுமே. பத்மாக்கா மோவன் தேவான்னா எம்மா அம்மா பிள்ளைன்னு பேர் எடுத்து வச்சிருக்கான். இப்போ என்னத்த சொல்ல, பொண்டாடி தான் வைக்கணும், பொண்டாடி பின்னாலே தெரியுதானா? அது விடுமா, இன்னொரு விஷயம். அவ அப்பனை போய் பாக்கணும்னு நினைப்பா போலுக்கு. வாரத்துல 2 நாளாது. சரி பாத்துட்டு போட்டு நான் அதுக்கு குறுக்க குவாடு கிழிச்சிட்டு நிக்கவா போறேன்? சொல்லுமா? இல்ல இல்லம்மா, அவன போட்டுன்னு நினைப்பேம்மா. என்கிட்ட சொன்னா 2 பேர் அசங்காம ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம, அவன் சொல்லணும்னு நினைச்சாலும் கூட இவ சொல்லக்கூடாதுன்னு நினைப்பா போல இருக்குமா. சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வர போல இருக்கு. உசுக்கு நாமள 2 பேரும் பைக்ல ஏறி அவ அப்பனை போய் பார்க்க போயிருந்தாவோ. சொல்லுமா, இந்த கட்டை எதுக்குங்கன்னு இருக்கு? சொல்லுமா, எதுக்கு இருக்கேனா? ஐயே, உப்ப வீட்டுக்கு போறத ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானாக்கா. அது சரிதான், நீங்க என்ன குவாட்டை கிழிச்சி அப்படி நிக்கவா போறியா குறுக்க? கிணறு விட்டு பூதங்கிழம்புன மாதிரி ஒண்ணு தோண்ட வெளியே வந்துட்டே இருக்கு. எக்க எதுவா இருந்தாலும் மறைச்சு விடாதீங்கக்கா, ஒண்ணு வெளியே தோண்டி தோண்டி போடுங்கக்கா. இக்க நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கக்கா. அடுத்தாப்ல கல்யாணத்துக்கு முன்னால எங்க நல்ல துணி உடுத்தினா? ஒரு மஞ்சள் கலர் சுடிதார் உண்டு, பச்சை கலர் சுடிதார் சொல்லி சிங்கிச்சான்னு போட்டுட்டு தெரியுமா? இங்க வந்த போறதானே என் மாவே எங்களாமோ ஆர்டர் பண்ணி பொண்டாட்டி கொடுக்காமா, கலர் கலரா எடுத்து கொடுக்கா. அவளை நேரத்துக்கு போட்டுட்டு தெரியுதாம்மா. நான் பாத்துட்டு தானே இருக்கேன். சொல்லு, நீ பாக்கலாமா? அவ என்ன துணியெல்லாம் உடுத்தான்னு பாத்தியா? மொத்தத்துல அவனுக்கு எல்லாமே அவதான். அப்படிங்க மாதிரி வந்துட்டாமா நிலைமைக்கு. கூடிய சீக்கிரத்துல சொல்லுங்கக்கா. இக்க கூடிய சீக்கிரத்துல உங்களை ஒருவேளை விரட்டி விட்டாலும் விட்டுருவாங்களோ? நீங்க எங்க போனாலும் பரவாயில்லக்கா. எங்க வீட்டுக்கிட்ட நான் ஒரு வீடு கிடக்கு, வேணா அங்க வந்து இருங்கக்கா. அப்பப்ப அப்படி பாடு பேசிக்கலாம்லக்கா. சொல்லுங்க, உங்களுக்கு நான் இருக்கேங்க ஆறுதலாட்டு. வைக்க போரு கொஞ்சம் விட்டா நம்மள தனி கொடுத்துமே கூட தள்ளிடுவா போல இருக்க இவளே. அந்த அளவுக்குலாம் என் மாவன் போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இருந்தாலும் அவ பேசுறதை கேட்க அது நினைச்சதாமா வயிறு கதன்னு கலங்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்கக்கா. இன்னும் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சு யோசிச்சு வைங்கக்கா. வேற யார்கிட்டயும் மூச்சு விட்டுறாது. என்ன இந்த தெருல 1 கேட்டா 9ன்னு போய் சொல்லுவா. நானும் அப்படி இல்ல வந்துடுங்க. இக்கா, எது சொல்லுதா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரிதான், நடு சாமமா இருந்தாலும் சரிதான், என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்லக்கா. ஒரு போன் பண்ணுங்க. போன் கூட வேண்டாக்கா, ஒரே ஒரு அப்படி சொல்லிட்டு மிஸ்ட்
இருக்குன்னு நினைக்க வேண்டிய காலத்துல அப்படின்னு ஒரே ஒரு கால் மட்டும் மிஸ்டர் கால் மட்டும் விட சொல்லுது அம்மா. எவ்வளவு பிறந்த விரிஞ்ச மனசு உனக்கு. பாருமா, என் தங்கச்சி புஷ்பாட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிடாத. நம்ம தெரியல யாருக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிவிடாதம்மா. நல்லா இருப்பமா உன்ன கெஞ்சி கேட்டுக்கிட்டே. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொல்லாட்டான்னு சொல்லிட்டா என் உசுரே போனாலும் சொல்ல மாட்டேங்க. சரிக்கா போயிட்டே. அந்த ஆளு காத்துட்டு இருக்க என்ன தெரியல மிஸ்டர் கால் கொடுக்கணும். கோமதி, நேத்து சாயந்தரம் 6 மணிக்கானு விளக்கு வச்ச நேரத்துல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரேடியா உருண்டுட்டு வந்தோம்ல. சே, பத்மாக்கா வீட்டுக்கு பக்கத்துல வந்திருக்கலாம். எவ்வளவு காணும் மேட்டர் இருக்கு தெரியுமா? தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு. ஐயா, ஏகப்பட்ட விஷயம். ஆமா, என் போன் நம்பர் இருக்கு அப்படின்னு ஒரு மிஸ்டர் கால் கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்பப்ப விஷயம் வந்துரும். பிரச்சனை இல்ல, நமக்கு டெய்லி பொழுது போகுதுக்கு ஜாலியா ஜாலி ஜிம் காணாதான். சரி, நான் ஒரு இடத்து வர போக வேண்டி இருக்குன்னு போறவ எல்லாரும் கூட்டத்தை கூட்டிடுன்னு நம்ம எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல சந்திக்கலாம். அடியே வைக்க போரு பஞ்சமட்ட காலை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அவ்வளவு வேத்துக்கு சொல்லி வச்சாக்கா. இதுக்கு தானே காத்திருந்தேன். எல்லாத்திலும் நீ சொல்லுவேன்னு. சொல்லு நல்லா சொல்லு. நீ 10 பேர்ட்டு சொல்லு, 10 பேர் 100 பேர் ஆகட்டும். இப்படியே தம்பட்ட அடிச்சு ஊர் முழுக்க சொல்லுங்க. பத்துமா நல்லவா அவன் மாறுமோ மோவனை கைக்குள்ள போட்டுச்சுட்டு வீட்டுக்குள்ள அட்டகாசம் மனதான்னு எல்லாரும் ஊர் முழுக்க பேசட்டும். அதுக்கு தானே காத்திருக்கேன்டே. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டு கதையை விட்டேன். மிஸ்டர் விட விட்டுருவேன். அப்ப விடுதே உனக்கு ட்ரென்னு. எக்க கிளம்பிட்டே எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்க? சோத்த வடிச்சாச்சு, குழம்பும் தூவறதுக்கு அடுப்புல கிடக்கட்டி. ஆமா, நீ கிளம்பிட்டியாக்கோ? அதுக்குள்ள சோறலாம் மங்கி முடிச்சிட்டியாக்கோ? ஏக்கா நேத்திய மாமிய கிளவி 50 ரூபாய்க்கு அவியல் காய்கறி வாங்கிட்டு போட்டுச்சுக்கா. மர்மல ஒரு அவியலையும் வச்சு ஒரு சாம்பாரையும் வச்சு ஒரு 5-6 பப்படத்தையும் பொரிச்சு போட்டு நல்ல வர்க்கத்தா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. காலையில தான் யோசனை வந்துச்சுக்கா. அவியலையும் சாம்பாரையும் சுவாத்தையும் பொங்கிட்டு கிடந்தோம்னா இன்னும் சரிப்பட்டு கிடாது. இன்னைக்கு அடுக்கல்ல கிடந்து ஊர்ல தான் வெளியே போக முடியாது. இன்னைக்கு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கலாக்கா. அந்த அளவு யோசிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்னா வெட்டி கட்டி தாறுமாறா வெட்டி போட்டேன். எல்லாத்தையும் போட்டு ஒரே கூட்டாஞ்சாரு போ தின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பப்படத்தை பொரிச்சு போட்டாச்சு. முடிச்சுக்காத ஏடி, உனக்கு தோண ஐடியா எனக்கு தோணாம போயிட்டேடி. இல்லன்னா அப்ளை ஜாலியை முடிச்சிட்டு பேசாம வெளியே கிளம்பி இருப்பேனே. எப்பவும் போயிட்டு எப்போ வரட்டி முக்கியமான விஷயம் இல்லட்டி. இன்னைக்கு விட்டா நடக்காது பாத்துக்க. நாளைக்கு நான் என்னது சொல்ல. ஆமா, இந்த இளவங்காவும் முருங்காவும் கிடந்து புளிக்கேறி வச்சு இந்த தோவரம் வாழைக்கு தோறம்ட்டி கல்யாண வீட்டுல வைப்பாவுல. நல்ல தேங்காய் ஊற்றி நல்ல தேங்காவெல்லாம் நரைச்சு போட்டு சூப்பரா இருக்குங்களா. ஆமா, தேங்காயெல்லாம் குறைச்சு போட்டோம்னா அவ்வளவுதான். என் மாமியார் டிங்குன்னு ஆடி போடுவா. உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாட தேங்காய் இங்கதான் 5-6 கறிக்கு மரங்க இருக்குல்ல, அதுல இருந்து வருது தேங்காய் நிறைய அரைச்சு போடு அப்படின்பா. ஆமா, அளவுல வச்சிருக்கேன் டீ. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வச்சு இறக்கிடுவேன். இறக்கிட்டு உடனே கிளம்பியிருக்கேன்னு. ஆமா, குளிச்சு எல்லாம் கிளம்பியாச்சு. நீ கேட்கணும் எங்கன்னு அன்னைக்கே நினைச்சேன். ஆமா, உன் மாமியாருக்கு தெரியாதுன்னா உன் புருஷனுக்கு தெரியுமா தெரியாதாடி? எக்க என் மாமியா கிட்ட நான் மூச்சு விடல. நீ காலையில என்னன்னு தெரியல, என்ன நினைச்சுன்னு தெரியல. கேக்கு மர்மல, நீ 4-5 நாள் தானே இருக்கு, ஏதாவது தீபாவளி பண்டுகிட்டு பாட்டிருக்கியா எனக்கு தெரியாம அப்படின்னுச்சு. நான் அதில் சொல்லிட்டேன், எத்தே உங்களுக்கு தெரியாம நான் ஒரு அடியை கூட எடுத்து வைக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா இந்த வீட்டுல? ஒன்னும் செய்யலதே. துட்டு என் கையில 5 பைசா கிடையாது. எங்க வரவு செலவு எல்லாத்தையும் சரியா தான் இருக்கு. வரவு செலவுல துண்டு தான் விழுது. துண்டை நான் பெட்ஷீட்டே விழுந்துரும் மாசம் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு நம்ம கதை. இதுல எங்க இருந்து நான் சேக்கா பண்டிச்சிட்ட போட 2 வருஷம் சீரழிஞ்சது காணாதே. நான் பட்ட பாடு மட்டை அடி உங்களுக்கு தெரியுங்களாதே அப்படின்னு. ஆமாட்டி, 2 வருஷம் பட்ட பாடு காணாதாங்க. அம்மா, போன வருஷம் தான் அவன்கிட்ட துட்டு பிடுங்கக்குள்ள அவன் படாத பாடுபட்டு போலீஸை கூட்டு போயிருக்கான். அதுக்கு முந்தின வருஷம் தான் ஒவ்வொரு பொருளையும் உருகிட்டு வந்திருக்கான் அவன்கிட்ட சண்டை போட்டு. அதாங்க பேசாம மாசம் 2000 ரூபாய் வேலை போஸ்ட் ஆபீஸ்ல போட்டோம்னா 11 மாசத்துக்கு 22,000 ரூபாய் கிட்ட கிடைக்குமா? அது கொஞ்சம் குட்டி போடுமா? அதையும் சேர்த்து எடுத்து ஏதாவது என் மாமிய கிழவிக்கு மோதிரங்கிற வாங்கி போடணும்னு நினைச்சிருக்கேங்க. வேற என்ன, நான் கொண்டு போய் எங்கே கொண்டு சேர்க்க போறேன், இல்லைன்னா எங்க அப்பா வீட்டுல கொண்டு கொடுக்க போறேன். மாமிய கிழவிக்கு சர்ப்ரைஸ் தாக்கா இதை கொண்டு போய் கொடுக்கணும் தீபாவளி அன்னைக்கு. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆசைப்பட்டு இருக்கேங்க. அதாவது கிழவிக்கு யார் செய்வாக்கா? நான் தானக்கா செய்யணும். 1000 தான் இருந்தாலும் கிழவி எங்க அம்மா மாதிரி தானக்கா. நீங்க என்ன நினைச்சாலும் நினைக்கோ, நாளை என் புருஷன் ஒரு விஷயத்தை சொல்லாம செய்ய மாட்டேக்கா. இங்க நடக்க பொருள் அங்கே நவுட்டி வைக்கணும் கூட சொல்லிருக்கா. என் மனசுல எதுவும் கிடக்காதுக்கா. அவர்கிட்ட சொல்லாம நான் வேற யார்ட்ட சொல்லுவேன்? வேற யாருனாலும் சொல்ல மாட்டேக்கா. ஆனவட்டம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மனசே கேட்காது. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன், 22,000 ரூபாய் கிடைக்கும் 11 மாசத்துல. குட்டி வேற கூட சேர்ந்து கிடைக்கும். அதை வச்சு உங்க அம்மைக்கு ஏதாவது செஞ்சு போடணுன்னே. அவரும் சரின்ட்டாரு. நீ அண்ணன் சொன்னியா? டே புஷ்பா, 100 ஐசி உங்க அண்ணன் தான் கூப்பிடுறாரு. அப்படி லைன்ல இருந்துக்கா என்ன ஏதுன்னு கேட்டு பேசுறேன். என்னங்க கூட்டியலா? டி புஸ்ஸு, துட்டு எதுவும் வச்சிருக்கியா டி? எந்த துட்டு நீ கேக்குறீ? புள்ளையில பட்டாசு வாங்கி கேக்கு. அதான் பட்டாசு வாங்கணும்னா துட்டு வேற கையில இல்லாம இருக்கு. அது இதுன்னு செலவாயிட்டே இருக்கு. அதான் நீ பண்டிச்சிட்டு எதுவும் போட்டிருக்கியா? துட்டு எதுவும் வருமா? அதான் கேக்கேன். அதானே கேக்கலையே நினைச்சேன். கேட்டுட்டேரா? நீ இப்ப எதுக்கு சிரிக்க? சும்மா சிரிச்சம்மா. உண்மையும் செம்மந்திட்டு சிரிக்க போட்டீங்க. ஏன் நான் எங்க அப்பா கிட்ட நிக்கேன்? மந்தால அப்பாவும் மோளும் சேர்ந்துருவாவோ. என் வர கோவத்துல பேசாம இரு, வாயை திறந்துறாத. இங்கே நான் கிடந்து 5க்கு 10 கிடந்து சீரழிஞ்சிட்டு இருக்கேன். நீர் என்ன தார வச்சு இதேரு வரது போறது எல்லாமே சரியாதான் இருக்கு. நானே 5 பைசா கிடந்து லொண்டு அடிச்சிட்டு நான் எங்க இருந்து தீபாவளி பண்டிச்சிட்டையும் பயணிச்சிட்டையும் போட போடலையா? போ கேக்கதான் செஞ்சேன். ஒருவேளை போட்டிருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, நல்ல நினைப்பேரு. சரி, கோவப்படாத. சரி, பாத்துக்கிடலாம். இல்ல கடுவு டப்பால சீரவ டப்பால ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியான்னு. கோவத்துல கடிச்சு துப்பிடுவேன்.
இன்னைக்கு அப்பா செத்தா அடிவிடப்பா சீரடப்பாலாம் வைக்க நீதே இல்ல ஆளு கலவன்ட்டில ஓடுதியா அப்பா மக்கள் எல்லாரும் எம்மா என்ன இழுக்காத கூட்டுக்கல்லியே தானே எல்லாரும் கூட்டுக்கல்லியும் வீட்டுல எடுத்த களவாங்கன்னு அர்த்தம் பாட்டி. அஞ்சா பத்தா எப்படி உருட்டி பரட்டி இந்த கடுகுடப்பால சீரடப்பால போட்டு வைப்பேன் அதுக்கு கூட வழி இல்லாம போச்சு இப்பம்லாம் அந்த பைசா கூட இப்ப என்கிட்ட கிடையாது நீ இருந்தா ஒரு 500 ரூபா இருந்தா தாரும் இது நல்ல கதையா இருக்கட்டி. நான் உங்ககிட்ட வந்து கேட்டா நீ என்கிட்ட கேக்கியா? என்கிட்ட ஒண்ணு இல்லம்மா. போ அம்மா. என்ன கச்சக்கரணம் வச்சாலும் உங்க அம்மா கிருங்க மாட்டா போல இருக்கு. தீபாவளி பண்ணிச்சிட்டு போடல போல இருக்கு. அப்படிதானே மக்களே? உனக்கு எதுவும் தெரியுமா? ஆமாப்பா அம்மா தீபாவளி பண்ணிச்சிட்டு எதுவும் போடல. சரி பரவாயில்ல, இந்த 2 நாள் இருக்கலாம் தீபாவளிக்கு புறம் வாங்கிடல மக்களே. சரிப்பா சின்னப்படி லைன்ல தானே இருக்க. ஆமாக்கு லைன்ல தான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாவங்க எங்க அண்ணன். வேற என்னட்டு செய்ய நம்மள மாதிரி நடுத்தர குடும்பங்கள்ல இப்படிதான் புருஷன்ட்ட உருட்டி பரட்டி 5 சேர்த்து எடுத்து இப்படிதான் சீட்டு நாட்டு போட்டு சேர்க்க வேண்டி இருக்கு. வேற எப்படி எங்க இருந்து தங்கத்தை வாங்கி பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க? தங்க விக்க விலையில சேர்த்தாப்புலதான் போல இருக்கு. அதை நினைச்சாதான் கதங்கதன்னு இருக்கு. சரி விடுக்கா, நடக்குது நடக்கும்க்கா. மனுஷன் வேற தலையை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி பாம்போல வந்து கேட்கும்போது எனக்கே சங்கடமா இருந்துச்சு. அப்படி போஸ்ட் ஆபீஸ்ல துட்டு போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிடலாமா என் வாய் வந்துச்சு. நல்ல வேலைட்டி சொல்லணும் அவ்வளவுதான். அந்தால ஒன்ன துட்ட கொண்டா அப்படிம்பாரு. உடனே பட்டாசம் வாங்குவாரு, இந்த ஆளாத வாங்குவாரு, இதை வாங்குவாரு. போ முடிஞ்சு சன்னமா அவ்வளவு துண்டு இல்லாம போயிரும். மனசுக்கு வருத்தப்பட என்னக்கா இருக்கு? நீ என்ன பம்பாக்க போறியா இல்லன்னா அது இது வாங்கி திங்க போறியா? தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து அந்த படத்தை செலவு பண்ண போறியா? சொல்லு பாப்போம். பம்பாக்க மாட்டேலக்கா, பிள்ளைகளுக்கு தானே சேர்த்து வைக்க போற தங்க வாங்கி. சிம்முக்கு தான் முதல்ல போன் போட்டேன். வாவில பத்துக்க என்னன்னு தெரியல, நாட்டுச்சம்னு வருது. ஏக்கா சிம்மு கொஞ்சம் போனை போட்டு சீக்கிரம் கிளம்பி வாக்க நேராயிட்டு. ஏக்கா என் மாமியா கிளம்பி வேற வாசல்ல கிடக்கு. ஆமா அதை தப்பிட்டு தான் வரணும். ஆமா நான் கோவமா இருக்க மாதிரி ஏதாவது பேசுறதுக்க வரணும். இல்லன்னு வச்சுட்டு நல்லதா பேசணும்னு வச்சுக்க என்ன மரமல எங்க டிப் டப்பா கிளம்பிட்டு அப்படிங்கோ. உடனே நானும் என் வாயிலிருந்து பொசுக்குன்னு சொல்லி விடுவேன். அப்புறம் அது வேற கதை கந்தலை போயிரும். என் மாமியா கிளம்பி மட்டும் இருந்தா பரவாயில்ல, 3 ரேசஸ் சேர்ந்து உட்காந்துருக்கு. அவ்வளவுதான். என் மாமியா கிளம்பிட்டு சொன்னே விஷயத்த 3 கேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏம்மா உன் மருமக இவ்வளவு சேர்த்துட்டாக்க ரூபாய நாங்களும் பண்டிச்சுட்டு போட்டிருப்போமே அப்படி இப்படின்னு என்னத்தையும் ஒண்ணு உளறிட்டு கிடக்குங்க. அதுல நைஸா வந்துருதேன். தெருமுக்கு வந்தா போன் அடிக்க நீனும் சிம்மு கிளம்பி வந்திருக்க. டக்குன்னு பைக்ல போயிடலாம். டக்குன்னு போஸ்ட் ஆபீஸ்ல போய் எழுதி கொடுத்து துட்டை வாங்கிட்டு வந்துருவோம். சரியாக்கா? சரிட்டி சரி வைக்கேன். ஏதாவது ஒண்ணு சொல்லி எஸ்கேப் ஆகணும் முதல்ல. ஆஹா கிளவிகள் செம ஜாலியால இருக்கு. இப்போ போனோம் மர்மல எங்க போறன்னு கழுத்தை பிடிக்கும். கிளவி என்ன வரேன் எங்க கிளம்பிட்ட? ஏய் எவனா இருந்தா எனக்கு தெரியல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டோம்ல. காலத்து நெரிச்சு சங்கு பிடிச்சு கடிச்சு துப்பிடுவேன். 6 அடி கூந்தலா இருந்தாலும் சரிதான், ரெட்டை கொண்டையா இருந்தாலும் சரிதான், ஒத்த மண்டையா இருந்தாலும் சரிதான், யாருக்கும் பயப்பட மாட்டேனா. தைரியமான ஆளா இருந்தா நின்னுல என்ன வரேன். கிளவி எங்க போறேன்னு கேட்க மாட்டேல. கிளவிகள் 3 அரண்டு போயிருக்கு. இதான் சமயம் எஸ்கேப். என்ன செல்ல தாயி அவங்கள யாரையா மிரட்டிட்டு அவங்கள போன்ல பேசிட்டு போற? நீனும் என்ன மர்மல எங்க போறன்னு தான் கேட்ட. அதுக்கு எடுத்து என்ன எங்க போறன்னு கேட்காண்டமா கேட்காம இப்படி விட்டுட்டிய. ஏக்கா அது சரி கதை கொள்ளாம உன் பேச்ச கேட்டுட்டு நானும் என் மர்மல நில்லு சொல்லாம போகப்படாதுன்னு அவ கையை இழுத்து பிடிச்சேன்னு வச்சுக்க. அவ்வளவுதான். யாரையோ ஒருத்தர் போன்ல ஏசா பத்தியாக்கா கழுத்து கடிச்சு துப்பிடுவேனே அதே மாதிரி கழுத்து கடிச்சு துப்பிடுவா என்ன. வரவே நான் தலையில்லாத முண்டமா தான் இந்த ஊர்ல திரியணும். அது சரிதான் செல்ல தாயி. உன் மருமலை ஒரு எனக்கு மடக்கான ஆளு. திடுதுப்புடு கோவத்துல ஒண்ணு மட்டும் இல்ல எங்களுக்கு சேர்த்து கடிச்சு துப்பிட்டேன்னு வச்சுக்கியா 3 பேரும் தலையில்லாத முண்டமா 3 பேரும் திரிய வேண்டியதா. அவட்ட ஏதாவது வார்த்தையை விட்டுறப்படாது. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு உடும்பு மாதிரி புடிச்சிடுவாக்கா விட மாட்டா. ஒரு நாள் என்ன மக்கா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு செல்ல தாயி? ஒரு நாள் எக்கு தப்ப மருமலை எதனாலும் உன் வாயை திறந்து சொல்லி உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். அந்தால என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பப்பா கொஞ்சம்னா என்ன பாடா படுத்தி பம்பரமாக்கி பஞ்சராக்கி ரோட லோலோலன்னு சுத்த விட்டுருப்பா. ஏடி உள்ள வாட்டி. டேய் கடைக்கு தானே போனிய? அவன் மூஞ்சி பார்த்தா பணங்கா மாதிரி இருக்கு, உங்க மூஞ்சி பார்த்தா அதுக்கு மேல இருக்கு. ஏன் தே அலறிட்டு கிடக்கிய? 1000 ரூபாய் கொண்டு போய் வீட்டு தேவையான வெஞ்சன சாமான்லாம் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு தானே மருமலை போனேன். இவ்வளவு நானும் வரனால சரி வாட்டி சும்மா தானே வீட்டுல கிடந்து உருண்டுட்டு வரேன்னு கூட்டு போனேன். கடைசியில அங்க போய் 1/2 கிலோ ஏத்தங்க சிப்ஸ், 1/2 கிலோ மிச்சர்னா, 1/2 கிலோ பூந்தின்னா, ஐவரு 1/4 கிலோ காரச்சவுன்னா, அதுக்கப்புறம் அதுன்னா இதுனா சாக்லேட்னா முறுக்குன்னா வா 999 ரூபாய் வச்ச அடியில காலி. ஆனா குறைக்க அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா. ஏ அப்பப்பா படத்துல பாடு கொஞ்சம் நெஞ்சல்ல கொஞ்சம் விட்டு நான் கிறுக்காக்கி அங்க சுத்தி இருப்பேன். ஆனா குறைக்கி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வரா. கடைசில இந்த ஜிலேபி மிட்டாய் மட்டும் வாங்கிக்கிட்டேன். உனக்கு வாங்கி தந்தானே துட்டு வச்சிருக்கதன செய்த நீ. கொஞ்சம் மார்க்கெட்டிங் பாரு. உங்க அண்ணி இருக்கலடி அவள அப்படியே இருக்கா. அவளை பார்த்து படிட்டி. அழுவடியோ பச்சை புள்ள மூஞ்சி என் மர்மவா. எத்தே இல்ல மர்மவா உன்னை பத்தி சொல்லி ஆவணும்ல அந்த இடத்துல. என்னைக்காவது என்ன கஷ்டப்படுத்தி இருப்பியா? அதை வாங்கி தக்கலவி இதை வாங்கி தக்கலவின்னு கேட்டிருப்பியா? மர்மவா என் மோளுக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒண்ணு என்கிட்ட கேக்கியா? இதை வாங்கி தங்கத்தே அதை வாங்கி தங்கன்னு. கல்யாணம் முடிச்ச நாள்ல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க மர்மவா. ஏதாவது ஒண்ணு வாங்கி கேளா. எத்தே மர்மவா உன்னை பொண்ணு பார்த்து பூ வச்சிருந்த மாத்தியா? அன்னைக்கு உங்க அம்மா சொன்னா
என்னத்தை சொன்னா எங்க அம்மா? இல்ல தாயி மைனி நல்லா கேட்டுக்கிடுங்க. ₹1 வச்சுட்டு என் முவ சின்ன பண்ண கூட்டிட்டு திருளக்கடை முழுக்க ரவுண்ட் அடிச்சாலும் ₹1 கூட செலவு எடுத்து விட மாட்டா. எதை கேட்டாலும் சரிதான். அது வேணுமா மக்கா இது வேணுமா மக்கான்னு நான் கேட்பேன். ஒண்ணுமே வேண்டாமா அப்படின்னு சொல்லுவா. கொண்டு போன ₹1 திரும்பி வீட்டுக்கு வரும்போது அப்படியே பொத்துனாப்புல கொண்டுட்டு வந்துருவேன். அந்த அளவுக்கு என் மோவா அப்படி ஒரு நல்ல குணம், தங்க குணம். அதடி ₹1 கூட உங்க அண்ணி செலவு பண்ண மாட்டேக்கா. அவ மனசே நீ மனசேட்டி எனக்கு வர கோவத்துல என் மோவ கிடக்க மரமல உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு என் கையெல்லாம் ஒரு மாதிரி அரிச்சிட்டே இருக்கு. துட்டு வேற வச்சிருக்கேன் பாத்துக்கா. இந்த மாமியா கிழவி எதுவும் நினைப்பாளோ அப்படி இப்படி எதுவும் நினைக்காத மருமல. மத்த மாமியா மாதிரிலாம் நான் எதுவும் கிடையாது. நான் என்ன நினைக்கணும்னா ஏதாவது என் மருமலுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை கிடந்து அடிச்சுட்டு எனக்கு சவத்தை நான் எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கேன். திடுப்புடு தெக்கமார போய் சேர்ந்துருன்னு வச்சுக்கேன். என் கட்டை கூட வேவாது. ஐயோ மருமலுக்கு வாங்கி எதுவும் கொடுக்காம விட்டுட்டமே, அவன் மனசுக்குள்ள ஏதோ ஆசை இருக்கா அதை நிறைவேற்றி வைக்காம விட்டுட்டமே அப்படி நினைச்சு சந்தன கட்டையை கொண்டு வச்சா கூட என் கட்டை வேவாதுன்னா பாத்துக்கணும். எனக்கு எதுவும் வேண்டாதே, நீங்க மட்டும் போதுதே. மருமல ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் வைக்கக்கூடிய ஆளு நான் கிடையாது பாத்துக்கோ. சில ஆளு மவள ஒரு பார்வையும் மருமலும் இன்னொரு பார்வையும் பாப்பாவோ. நான் அப்படி கிடையாது. 2 கண்ணு ஒரே பார்வைதான். மவளும் எனக்கு ஒண்ணுதான், மருமலும் எனக்கு ஒண்ணுதான். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க தே. இந்த பாசம் உடனே போதுதே, எனக்கு எதுவும் வேண்டாதே, சொன்ன கேளுங்க தே. மருமல நானும் இவ்வளவு நேரம் படாத பாடுபட்டு பொறுப்பேட்டு என்ன வேணும் கேட்டுட்டு இருக்கேன். நீனும் ஒண்ணு வேண்டாம் தலையை மண்டே ஆட்டிட்டு இருக்க. ஏதாவது ஒண்ணு கேளு, இப்ப கேளு, நான் வாங்கி தருவேன். என் மேல வச்சிருக்க பாசம் இந்த அளவுக்காத்தே உங்களை தள்ளி விட்டுருக்கு. முன்மேல கேட்காம விடுவேனா தே இனிமேலும். இப்பதான் என் வலிக்கு வந்திருக்கேன். 50 கிராம் போதும் தே. நானும் கேட்டேன் மருமல. இப்படி ஒரு பைத்தியக்காரியா இருக்கே இந்த காலத்துலயும், இப்படி ஒரு அப்பாவியா இருக்கே மருமல. 50 கிராம்ல வச்சு என்னத்த செய்ய போறேன்? மொபல்லாம் 1 கிலோ 2 கிலோ தான். சரி பரவாயில்ல, நீ வாயால கேட்டுட்ட. 50 கிராம்னாலும் கண்டிப்பா வாங்கி தராம இன்னைக்கு விட மாட்டேன். சொல்லு மருமல, என்ன விஷயம், என்ன வேணும்? 50 கிராம்ல என்ன வேணும் மருமல? வாய் திறந்து படக்கு சொல்லு. ஏதே 50 கிராம்ல, அதாவது 6.25 பவுண்ட்ல தங்க ஆரம் ஒண்ணு மாடல் போட்டேன் டிவில, அது மட்டும் போதுதே, வேற ஒண்ணு வேண்டாத்தே எனக்கு. இருந்து எது வந்தாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு தான் பேசுவேன். ஐயே எத்தனை மிஸ்டு கால் கிடக்குது? ஹலோ 5 வட்டு போன் அடிச்சிட்டேன், மிஸ்டு கால் ஆயிட்டே இருக்கு. எங்கம்மா போன? இல்லங்க துணி வேற சாயந்தரம் இருந்துச்சா, அதான் துவச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலான்னு போயிட்டேன். வந்து பாக்குறேன் அதுக்குள்ள 5 மிஸ்டு கால். சரி போன் போடவா வேண்டாமான்னு யோசிச்சேன். ஒர்க்ல இருப்பீங்களே அப்படின்னு நினைச்சுதான் யோசிச்சுட்டு போட்டேன். இப்ப லஞ்ச் டைம் தானே, அதான் உனக்கு கால் பண்ணேன். சரி துணியை நான் வாஷிங் மிஷின்ல பட்டி கையால துவைச்சிட்டு இருந்தியா? கையால தான் துவைச்சேன். வாஷிங் மிஷின்ல எங்க அழுக்கு போகுது, அதான் பார்த்தேன். நல்லா ஊற வச்சு நல்லா அடிச்சு துவைச்சாச்சு. அம்மா தாயே, அழுக்கு போலன்னு அடிச்சு துவைக்கன்னு என் சட்டை பேண்டெல்லாம் கிழிச்சு நாரா தும்பாக்கிறாத. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நல்லா நீட்டா துவைச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். படிச்சு மின்னல் அடிக்கும். சரி மின்னல் அடிக்கட்டும். சாப்பிட்டியா என்ன? இன்னும் சாப்பிடல, இனிமேதான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? எவ்வளவு சாப்பிட்டீங்க? நிறைய சாப்பிட்டீங்களா குறைய சாப்பிட்டீங்களா? சாப்பாடு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? என்ன குழம்பு வச்சிருக்காங்க, என்ன கூட்டு வச்சிருக்காங்க? வடிவேலு சொன்ன மாதிரி லிஸ்ட் பெருசல்ல போகுது. அப்பா எத்தனை கேள்வி. ஆனா இனிமேதான் சாப்பிட போறேன். என்ன சாப்பாடுன்னு தெரியல. என்ன நம்ம ஊர் மாதிரிலாம் சாப்பாடு கிடைக்காது. ஏதோ கிடைக்காதோ சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். சரி 2 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரி நீ கரெக்ட் டைம் சாப்பிடுன, நீ சாப்பிடாம இருந்துறாத. அம்மா எங்க? அத்தை வெளிய உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஏங்க போன் அடிச்சீங்களா உங்களுக்கு? அம்மாக்கு தான் முதல்ல போன் அடிச்சேன், எடுக்கல. அப்புறம் உனக்கு போன் அடிச்சேன், நீனும் எடுக்கல. என்னன்னு தெரியலையே. நான் வேணா போனை கொண்டு கொடுக்கட்டுமா அத்திட்ட? நீங்க பேசுறீங்களா? வேண்டாம் நீ, நான் அம்மா கிட்ட பரவ பேசிக்கிட்டேன். சரி அங்க எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லையா? என்ன பிரச்சனை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க எந்த பிரச்சனையும் இல்லையேங்க. ஜாலியா இருக்கணும் நாங்க 2 பேரும். அத்தை சமைக்கிறாங்க, இப்ப 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஜாலியா இருக்கு. நீங்க மட்டும்தான் இல்லங்கிற குறை. இங்க அத்தை பேசுனதெல்லாம் அவர்கிட்ட சொன்னா அப்புறம் சங்கடப்படுவார். எதுக்கு நம்மளால பிரச்சனை? இல்ல நான் சும்மா தான் நாட்டுக்கு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. சரி வைக்கட்டுமா? சரிம்மா சாப்பிடுன்னா கரெக்டா. நான் இருக்கும்போதே யாழ்னிக்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. நான் இருந்தனால அங்க எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. நான் இல்லாத நேரம் பார்த்து ஏதாவது ஒண்ணு யாழ்னிக்கிட்ட சொல்லிடக்கூடாதே எங்க அம்மா. அதை நினைச்சதான் கொஞ்சம் சங்கடமா இருந்து. இப்போ போன் பண்ண போறதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே ஊருக்கு போய் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிய வந்துச்சு, வேற ஒரு முடிவை மனசுல வச்சிருக்கேன். அததான் நடத்தணும். 4 மணிக்கு அப்படின்னு ஒரு மிஸ்டேக் கால் விட்டாச்சு. இப்போ வந்துருவேன், பறந்து வந்துருவேன் இருக்கு. நல்ல உட்காந்துக்கோ. நல்ல உட்கார்ந்துறேன் டி. சரியா உட்கார்ந்து. கிளம்பு சின்ன பொண்ணு. என் புருஷன் வரதுக்குள்ள போஸ்ட் ஆபீஸ்ல போய் துட்டு எடுத்து சீக்கிரம் வரணும். அது டக்குன்னு வந்துடலாம், கூட்டம் இருக்காது. ஏடி 4 மணிட்டு சொன்னியா? நம்ம எல்லாரும் போஸ்ட் ஆஃபீஸ்ல ரூபாயை போடும்போது 4 மணி நீங்களும் ஆளுக்கு 2000 போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தீபாவளி வரும்போது எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அந்த பண்டிச்சிட்டு வேண்டாம், ஒரு மண்ணங்கட்டி வேண்டாம்னு சொன்னோம்ல. 4 மணி ரொம்ப ரப்பு பிடிச்சிட்டு போவாங்க. நீங்க எல்லாரும் போஸ்ட் ஆஃபீஸ் நோக்கி. அங்க எங்க வட்டி குறையதானே கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம், என்கிட்ட துட்டு இல்ல, ஒண்ணு இல்ல, நானே கஷ்டப்பட்டு லோன் அடிச்சிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலக்கா, நம்ம முன்னேறது போட்டிருக்கோம். அட அப்படியா? நானும் கேட்கவே இல்ல பத்துக்கா. 4 மணி போட்டிருப்பவளுக்கு நினைச்சேன். நீனு துட்டை வாங்கிட்டு போய் எங்க உள்ளதெல்லாம் திக்கி வந்து போடவே இல்லை. அதே மாதிரி அவங்களதையும் எங்கிட்ட வந்து போட்டிருப்பவளுக்கு நினைச்சேன். நீங்க கிளம்புமா? சரி கிளம்பிட்டேன்.
எவ்வளவு பார்க்கல, நல்ல வேலை. எஸ்கேப். மகளே, நான் தலையோட முக்காட போட்டுட்டு எங்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. பை see you. ஏ பாவி மக்கா, 4 படி தலையோட முக்காடு போட்டுட்டு எங்க போகுதுன்னு தெரியலையே. கடவுளே. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் 7ல இருந்து 20% வரைக்கும் இப்போ ஆஃபர் இருக்கு. தீபாவளி ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே. உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. அத பத்தின டீடைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மின் ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.